அடுத்தது கும்பராசினியர்களுக்கு கும்பத்திலேயே ராகு இருந்தால் மனதில் மிகப்பெரிய குழப்பங்களை தரும். சந்திரன் ராகு இணைவு என்பது இந்த குழப்பங்கள் என்ன செய்யும்னா அடிக்கடி தவறான முடிவுகளை கற்பனை செய்து எடுக்க வைக்கும். இது ரொம்ப கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். தொடர்ந்து தியானம் செய்யணும். கும்பராசியிலேயே ராகு இருந்தார்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல தொடர்ந்து தியானம் செய்யணும். இதுதான் இதுக்கான பரிகாரம். அடுத்தது கும்பராசினியர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல மீனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொல்ல வைக்க தூண்டும். அதை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை என்பதே அமையும். உங்க மரியாதையே அதை வச்சுதான் இருக்கும். இதற்கான பரிகாரம் என்பது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான அது யாரா இருந்தாலும் சரி, குறிப்பா சொல்லணும்னா சிவபெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆக கும்பராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 12 இடங்கள்ல பிறப்பு ஜாதகத்துல எங்கெங்க இருந்தால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இப்ப கும்பத்திலேயே ராகு இருக்கார், அதற்கான பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கணும், அதையெல்லாம் நம்ம பத்தி விரிவா பேசணும்.